ராமேஸ்வரம் டவுன் டிஎஸ்பியாக வந்து பொறுப்பேற்றிருக்கேன். பொறுப்பேற்ற முதல் வந்து குறிப்பாக வந்து நம்ம ராமேஸ்வரம் வந்து சுற்றுலாத்தலங்களில் ஆன்மீக சுற்றுலாத்தலில் மிகவும் முக்கியமான ஒன்று. இது அனைத்து மாநிலங்களிலிருந்தும் அனைத்து வகையான பக்த கோடி பெருமக்களும் நம்ம ராமேஸ்வரத்தை வந்து நோக்கி ஒரு வேண்டுதலுக்காக வராங்க. அதனால் இந்த சுற்றுலாத்தலங்களில் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்காமல், போதைப்புழு வசதிகள் எதுவும் இருக்காமல் இருக்கணும்னு சொல்லி குறிக்கோளாக இருக்கும். குறிப்பாக லேடிஸ்க்கு, குழந்தைங்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு கொடுக்கணும். அதே போல் நேற்று ஒரு தகவல் கிடச்சி ஸ்கை கேமரா இருக்கிறதா ஒரு தகவல் கிடச்சிது. அந்த கையோடு அந்த இடத்துல வந்து பிடிச்சி அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். மேற்கொண்டு விசாரணை வந்து ரன்னிங் ஆகிட்டுருக்குது. அந்த விசாரணை போயிட்டு இருக்கிற கோணத்தை வந்து ஒரு சிலது நாங்கள் வந்து முழுமையாக இப்போ சொல்லக்கூடாதுங்க. அது கோர்ட்டில் வந்து முறைப்படி நாங்கள் முறைப்படுத்தி எல்லா ஆவணங்களையும் சமர்ப்பித்து அவனுக்கு மிக பெரிய அளவில் தண்டனை வாங்கி கொடுப்போம். ஒன்று அது இல்லாமல் அதை முன்னிட்டு தான் வந்து இந்த செக்கிங்கெல்லாம் அப்படி நடக்கிறது. ஏதாச்சும் ஸ்பை கேமரா வச்சுருக்காங்களா, இல்லை சட்டத்துக்கு புறம்பாக எதனா பாத்ரூம்ன்ற பேரில் வச்சுக்கிட்டு வேறு எதனா சட்டத்துக்கு நடந்துகிட்ருக்கா, அப்படி தான் வந்து ஒன்லி கேமராக்காக ரைடு இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பாத்ரூம் என்ற பேரில் பொதுமக்களுக்கு கழிவறை என்ற பேரில் வந்து சட்டத்துக்கு புறம்பாக எதனா சட்டவிரோத செயல்கள் நடைபெற்று கொண்டுள்ளதா என்று அந்த பார்வையும் பார்த்துட்ருக்கோம். அது இல்லாமல் ஒவ்வொரு நாளைக்கு படிப்படியாக ஒவ்வொரு வகையான செக்கிங் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். போக்குவரத்து நெரிசலில் மெயினாக குறைப்பதற்கு என்ன வழிகள் ஒன்றுமோ டிராஃபிக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒழுங்குபடுறதுக்கு அது ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். எங்களுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உத்தரவின் பேரில் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் நடக்காமலும், எந்த ஒரு போதை சம்மந்தப்பட்ட பொருள் இல்லாமலும், பொதுமக்கள் நம்ம ராமேஸ்வரத்துக்கு நல்லபடியாக வந்து எந்த டிராஃபிக் ஜாம் இல்லாமல் சிறப்பாக நமக்கு கோவிலில் கும்பிட்டு செல்வதற்கு அனைத்து வசதி வாய்ப்புகளும் நல்ல முறையில் செய்ய வேண்டும். ராமேஸ்வரத்துக்கு சென்று வந்தால் சிறப்பான ஒரு டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. நல்ல போலீஸ் வந்து உதவி செய்கிறாங்கன்னு அந்த ஒரு நல்ல ஒரு மக்கள்கிட்ட ஒரு ரீச் ஆகணும். அதுக்காக தான் வந்து இந்த ஸ்பெஷல் ரைடெலாம் வச்சுருக்கிறோம். கண்டிப்பாக ஒரே நாளில் எல்லாமே முடியாது செய்ய படிப்படியாக கடுமையான முயற்சி செஞ்சு கண்டிப்பாக வந்து நாங்கள் மப்டிலையும் யூனிஃபார்ம்லேயும் பல்வேறு டீம் அமைச்சிருக்கோம். எல்லா வகையான சட்டத்துக்கு புறம்பாக என்னென்ன தொழில் செய்யணும் அதை நடக்க விட மாட்டோம். கடுமையான நடவடிக்கை எடுப்போம். அது மாதிரி அதையும் மீறி நடைபெற்றால் வந்து கண்டிப்பாக கைது செய்து சட்டத்தின் முன்னிருந்து கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்போம். நேற்று எத்தனை பேர் சார் கைது செய்யப்பட்டாங்க? முன்னாடி என்னென்ன பொருட்கள் சார் நேற்று வந்து 2 பேர் கைது பண்ணியிருக்குங்க. மேற்கொண்டு அந்த விசாரணை வந்து கண்டினியூவாக போயிட்டுருக்குங்க. கேமரா வந்து ஸ்பை கேமரா, ஒரு சின்ன கேமரா நமக்கு செவத்துலேயே பொறுத்தினா கூட தெரியாத வரைக்கும் இருக்க மாதிரி, அந்த மாதிரி ஒன்று அவன் எங்கே வாங்கினான், எங்கே பர்ச்சேஸ் பண்ணால், எந்த மெயிலில் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, எத்தனை கேமரா வாங்கியிருக்காங்க, அதை பற்றி அதை மாதிரி அவனுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் யார், எத்தனை பேருக்கெல்லாம் மெசேஜ் போயிருக்கு, என்ன பண்ணுது, அதை வந்து ரகசியமாக விசாரிச்சுட்ருக்கோம். ஆனால் ஒரு சில இதெல்லாம் வந்து நாங்கள் ஓப்பனாக சொல்ல முடியாதுங்க. கோர்ட்டில் தான் நாங்கள் சப்மிட் பண்ணுவோம், ரகசியமாக தான் வைக்கணும். மேலும் எங்களுடைய உயர் அதிகாரி உத்தரவின் பேரில் வந்து பொதுமக்களுக்கு நம்ம சுற்றுலாத்தலத்துக்கு நல்ல முறையில் வந்து நல்லபடியாக சிறப்பாக கோவிலில் சாமி கும்பிட்டு சிறப்பாக வெளியூருக்கு நல்லபடியாக செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். அது முழுமையாக நடைபெற அனைத்து முயற்சிகளும் செய்து கொண்டுள்ளோம். சார், அந்த வீடியோ எதுவும் நீங்கள் எதுவும் கைப்பற்றிருக்கீங்களா சார்? அது வேறு எதுவும் டிவைஸில் எதுவும் இருக்கா? அந்த டிவைஸ் அழிக்கிறதுக்கு இது அது வந்து எங்களுடைய சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க, சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து நாங்கள் ஓப்பனாக சொல்லக்கூடாதுங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட், சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க. அவங்க முடிவு வச்சு தான் மெயில் ஐடி, அந்த டிவைஸ் இதெல்லாம் லிங்க் ஆகிருக்கு. மேலும் வந்து டெக்னிக்கலாக என்னென்ன மாதிரி அனுப்பியிருப்பான், இவனுடைய செல்ஃபோனு, மறுபடியும் அவன் சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபோனு, இதெல்லாம் ஆராயறதுக்கு தனியாக சயின்டிஃபிக் டீம் ஒன்று போட்டிருக்காங்க. அதை பற்றி இப்போ நடைமுறையில் இருக்கிற என்ன நாங்கள் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லி ஒரு சிலதை நாங்கள் வெளியே சொல்லக்கூடாதுங்க. லேப்டாப் எதுவும் எடுத்தீங்களா? இல்லை, அது மேற்கொண்டு எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு அவங்கள கைது பண்ணி மறுபடியும் அவங்க கஸ்டடி எடுத்து மேற்கொண்டு என்ன பொருள், அவன் ஃப்ரெண்ட்ஸ் பொருள், அவனுடைய பொருள், அவன் சம்மந்தப்பட்ட பொருளை சீஸ் பண்ணி அந்த நடைமுறையில் வந்து அதுக்கு தனியாக சயின்டிஃபிக் டீம், அந்த சைபர் எக்ஸ்பர்ட் தனியாக போட்டிருக்காங்க. மேலும் இதனுடைய விசாரணை நீதிமன்றத்துக்கு சென்றதுனால் ஒரு சில விசாரணை சம்மந்தப்பட்ட இதை வந்து நேரில் நாங்கள்
சப்மிட் கோர்ட்டில் தான் சப்மிட் பண்ணணும், வெளியில் சார் சொல்ல. இது தொடர்பாக வேறு எதுவும் புகார்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அது ரகசியம் காக்கப்படுமா சார்? இல்லை, இந்த மாதிரி போர் இது வரைக்கும் எந்த போர் இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. இது வரைக்கும் நேற்று இந்த இன்சிடென்ட் ஆன பிறகு கூட இந்த மாதிரி இங்கே நடந்துட்டுருக்கு பண்ணிருந்து கூட அது மாதிரி கூட எதுவும் புகார் இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. இருந்தாலும் புகார் வந்தாலும் வரலனாலும் எங்களுடைய ஆய்வு கண்டிப்பாக ரகசிய ஆய்வு மப்டிலையும் சரி யூனிஃபார்ம் சரி தொடர்ந்து தான் இருப்பாங்க. மாநகராட்சி அதாவது நம்ம நகராட்சி ஊழியர்களோட சேர்ந்தே இந்த மாதிரியான திடீர் ஆய்வுகள் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? தொடர்ச்சியாக கட்டாயம் உண்டு. நம்ம மாநகராட்சி ஆணையர்களோட கலந்தாலோசித்து அவங்களுடன் சேர்ந்து சாலையோரம் உள்ள ஹோட்டல் முன்புள்ள போர்டுகள் மற்றும் லாட்ஜி முன்புள்ள போர்டுகள் அகற்றப்பட்டு போக்குவரத்து இன்னும் ஃப்ரீ ஃப்ளோ மூவ்மெண்ட் செய்கிறதுக்கு உண்டான மாநகராட்சி கமிஷனரோடு நான் பேசியிருக்கேன். அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு இருக்காங்க. நாங்கள் 2 துறையும் சேர்ந்து அதேமாதிரி கோயில் அறநிலையத்துறையும் சேர்ந்து எல்லா வகையான வேலைகளும் செய்யறதுக்கு ஒரு சில பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் செய்ய போகிறோம். இங்கே புண்ணியத்தலமாக ராமேஸ்வரம் இருக்குங்க. இப்போ 1000 பேர் 1000 பக்தர்கள் நிறைய பேர் வந்து போயிட்டுருக்குறாங்க. இங்கே துணி மாற்றுறதுக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு இடமா இல்லை. கவர்மெண்ட்டு அது உங்களுக்கு நல்ல ஒரு இதாக ரூம் எடுத்து உங்களுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு கொஞ்சம் வழி நடத்தி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அது இல்லாதனால தான் வெளியே லாட்ஜுக்கு போக வேண்டியது இருக்குது. ரூம் எடுத்து குளித்து அங்கே ட்ரெஸ் மாற்றும்போது கேமராலாம் வைக்கிறாங்க. என்னென்னமோ தப்பான ஒரு வீடியோக்கள் எடுத்துறாங்க. அவங்களையும் பிளாக்மெயில் பண்ணி என்ன வேணால் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் கவர்மெண்ட் எடுத்து கோயில்லையே ரூம் எடுத்து ட்ரெஸ் மாற்றுறதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். இன்னும் நிறைய பக்தர்கள் இன்னும் வருவாங்க அந்த தளத்துக்கு. இன்னும் எத்தனையோ பேர் வந்துட்டு தான் இருக்காங்க, இன்னும் வருவாங்க. இதுமாதிரி இன்னும் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறைய பேர் வருவாங்க, பாதுகாப்போட அச்சம் இல்லாமல் இருப்பாங்க. ராமேஸ்வரத்துக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க. அவங்க ராமேஸ்வரம் ஒரு புண்ணிய ஸ்தலம் அப்படின்றத நம்பி வராங்க. இந்த நிலையில் நேற்று கடற்கரை அக்னிதீர்த்த கடற்கரை பகுதியில் அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்ட ஒரு குளியல் அறையில் கேமரா வச்சு அதை பிடிச்சி ரொம்ப ராமேஸ்வரத்திற்கே ஒரு பெரிய தலைக்குணவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திட்டாங்க. இதில் எதுக்காக என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ராமேஸ்வரம் முழுவதுமே உரிய அனுமதி இல்லாத லாட்ஜுகள் வீடுகள் பூரா தங்கு விடுதிகளாக மாறிடுச்சு. ராமேஸ்வரத்தில் கோயில் நிர்வாகம் சார்பாக கூட முறையான பக்தர்கள் தங்குவதற்கு முறையான கட்டடங்கள் இல்லை. அதன் காரணமாக பக்தர்கள் குறைவான மலிவான விலைக்கு அவங்க ரூமில் தங்கன்னு ஆசைப்படும் போது அவங்க இந்த வீடுகளில் சும்மா கட்டி வச்சு எந்தவித உரிமையும் இல்லாமல் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் செய்து கொடுக்குறத பக்தர்கள் போய் அங்கே தெரியாமல் தங்கிடுறாங்க. அப்படிப்பட்ட இடங்கள்லாம் இந்த மாதிரி சட்டவிரோத செயல்கள் நடைபெறுது. இதை கண்காணிக்கக்கூடிய காவல்துறை, நகராட்சி நிர்வாகம், வட்டாட்சி அலுவலகம் எதுவுமே இதை பற்றி சிந்திக்காமல் பக்தர்களுடைய எந்தவித அடிப்படை பாதுகாப்பு உறுதி செய்யாமல் இந்த மாதிரி அனுமதிக்கிறாங்க. இதுதான் காரணம். இது போன்ற செயல்கள் நடக்காமல் இருக்குன்னா ராமேஸ்வரத்தில் அனுமதி இல்லாமல் தங்கு விடுதிகள் வீடுகள் பூரா லாட்ஜுகளை இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை பூரா கணக்கெடுத்து உடனடியாக தடுத்து நிறுத்தப்படணும். அப்படின்னா தான் மேற்கொண்டு சட்டவிரோத செயல் ராமேஸ்வரத்தில் நடக்காமல் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் பார்த்தீங்கன்னா இருக்க புரோக்கர்கள், அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய அந்த புரோக்கர்கள் பஸ் ஸ்டாண்டை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அவங்க சம்பாத்தியத்துக்காண்டி கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ உரிமம் பெற்று நடத்துகிற ஊரெலாம் பல கோடி முதலீடு செய்துலாம் இப்படிலாம் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அனுமதி பெற்றவர் அரசுக்கு உரிய நம்ம விளக்கத்தை கொடுக்கணும். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இப்போ அனுமதி பெறாத அந்த வீடுகளுக்கு அனுமதி தான் இதான் பிரச்சனை. உடனடியாக அரசு தலையிட்டு காவல்துறை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி செய்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும். வருங்காலங்களில் பக்தர்கள் ராமேஸ்வரம் வருவதற்கு இது போன்று அஞ்சாத நிலையை ஏற்படுத்த வேண்டும். இது எங்களுக்கு ராமேஸ்வரத்தில் நடந்த இந்த சம்பவம் மிகப்பெரிய தலைக்குடிவை ஏற்படுத்தியிருக்கு. இதை ஒழுங்குபடுத்தக்கூடிய இதை நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்தக்கூடிய நிலை அரசுக்கு உள்ளது. உடனடியாக அதை சரி செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்.